Hello everyone, in this video I'm going to show you how to make the Sita doll. If you're interested in making Rama as well, the video has been already uploaded and I'll drop the link in the description. Or if you're looking to make an Indian doll wearing a sari, then this is the perfect video for you. The video is going to be in Tamil, but you will have subtitles throughout the video to help you along. சரி வாங்க இன்னைக்கு சீதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு சீதை செய்யறதுக்கு 4ply cotton yarn எடுத்திருக்கேன் and 2.25 mm crochet hook எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சீதைக்கு 2 கை போட்டுடலாம். அதுக்கு மேஜிக் சர்க்கிள் போட்டு ஆரம்பிக்கிறேன். மேஜிக் சர்க்கிள்குள்ளே 6 சிங்கிள் crochet போட போகிறேன். சிங்கிள் crochet போட்டாச்சு. அதுக்கப்புறம் மேஜிக் சர்க்கிளை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்ட் போட ஆரம்பிச்சிடலாம். ஐம் ஒர்க்கிங் இன் கண்டினியூஸ் ரவுண்ட்ஸ், அதனால் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ண தேவையில்லை. அடுத்த ரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போய் சிங்கிள் crochet போட்டு ஆரம்பிங்க ரவுண்ட் 2. திருப்பி அதே ஸ்டிச்சில் இன்னொரு சிங்கிள் crochet, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், அடுத்தது ஒரு சிங்கிள் crochet and இன்னொரு சிங்கிள் crochet அடுத்த ஸ்டிச்சில். ஸோ an increase and 2 single crochetன்ற பேட்டர்னை இன்னொரு ஒர்க்கு இந்த ரவுண்டில் ரிப்பீட் பண்ணோம்னா நம்மளுக்கு 8 ஸ்டிச்சஸ் இந்த ரவுண்டில் இருக்கும். I've got 3 more stitches left. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ், ரிமைனிங் இருக்கிற 2 சிங்கிள் crochetலையும் ஒன்றுலேயும் ஒரு சிங்கிள் crochet. இதோட இது ரெண்டாவது ரவுண்ட் முடிஞ்சிடும். இதில் 8 ஸ்டிச்சஸ் இருக்குது. மூணாவது ரவுண்டில் எந்த ஒரு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ கிடையாது. ஸோ இருக்கிற 8 ஸ்டிச்சஸில் ஒன்றுலேயும் ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ரவுண்ட் 3ல் 8 ஸ்டிச்சஸ் அகெயின் இருக்கும். ரவுண்ட் 3ல் சுற்றி 8 சிங்கிள் crochet போட்டேன். அடுத்ததாக ரவுண்ட் 4ல் டிக்ரீஸ் போட போகிறோம். டிக்ரீஸ் எப்படி போட போகிறோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 2 ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரு டிக்ரீஸ், மேக்கிங் அன் இன்விசிபிள் டிக்ரீஸ். ஸோ அதனால் ஃப்ரண்ட் லூப்ஸில் மட்டும் ஹூக் இன்சர்ட் பண்ணி 2 ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக போட்டுட்டேன். அடுத்ததாக ஒரு சிங்கிள் crochet and next ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet. I'm going to repeat the same pattern again in this round. ஒரு decrease and 2 சிங்கிள் crochet. இப்போ திரும்பி நம்ம ரவுண்டில் 6 ஸ்டிச்சஸ் தான் இருக்குது. அடுத்ததாக ரவுண்ட் 5ல் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், ரிமைனிங் இருக்கிற 5 ஸ்டிச்சஸில் ஒன்றுலேயும் ஒரு சிங்கிள் crochet. So by the end of this round we will have 7 stitches in the round. அடுத்ததாக ரவுண்ட் 6லேருந்து 12 வரைக்கும் எந்த இன்க்ரீஸோ டிக்ரீஸோ போட போகிறதில்ல. சிங்கிள் crochet in each stitch for every round which makes 7 stitches in each round. இப்போ நான் ரவுண்ட் 12ஓட கடைசி ஸ்டிச்சை போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ப்ளவுஸுக்கு நூல் கலரை மாற்ற போகிறோம். இப்போ ரவுண்ட் 12 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரவுண்ட் 13க்கு சுற்றி சிங்கிள் crochet தான். இந்த yellow கலர் வந்து 8ply yarn, அதனால உங்களுக்கு சேம் நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் போட்டாலும் கொஞ்சம் பல்கியாக தெரியுது. அடுத்ததாக ஒரு ஸ்டிச்லேயும் 2 half double crochet போடணும். இந்த மாதிரி சுற்றி போட்டு வந்தோம்னா மொத்தம் நம்மளுக்கு 14 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 14 போட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக ரவுண்ட் 15ல் 7 half double crochet டிக்ரீஸ் போடணும். அதுக்கு yarn ஓவர் பண்ணியிருக்கேன். இருக்கிற 2 ஸ்டிச்சோட ஃப்ரண்ட் லூப்குள்ளேயும் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு yarn புல் பண்ணி எடுத்து ஒரு half double crochet டிக்ரீஸ். இதே மாதிரி இன்னும் 6 டிக்ரீஸ் போட்டோம்னா நம்மளுக்கு சீதையோட கையை போட்டு முடிச்சிடலாம்.
இதோட கையை செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கையும் செஞ்சுக்கலாம். அடுத்ததாக சீதைக்கு 2 கால் போட்டுடலாம். அதுக்கு மேஜிக் சர்க்கிள் போட்டு ஆரம்பிக்கிறேன். மேஜிக் சர்க்கிள்குள்ளே 6 சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன். சிக்ஸ் சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அதுக்கப்புறம் மேஜிக் சர்க்கிளை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்ட் போட ஆரம்பிச்சிடலாம். ஐம் ஒர்க்கிங் இன் கண்டினியூஸ் ரவுண்ட்ஸ், அதனால் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ண தேவையில்லை. அடுத்த ரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போய் சிங்கிள் க்ரோஷே போட்டு ஆரம்பிங்க ரவுண்ட் 2. திருப்பி அதே ஸ்டிச்சில் இன்னொரு சிங்கிள் க்ரோஷே, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், அடுத்தது ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் இன்னொரு சிங்கிள் க்ரோஷே அடுத்த ஸ்டிச்சில். ஸோ அண்ட் இன்க்ரீஸ் அண்ட் 2 சிங்கிள் க்ரோஷேன்ற பேட்டர்னை இன்னொரு ஒர்க்கு இந்த ரவுண்டில் ரிப்பீட் பண்ணோம்னா நம்மளுக்கு 8 ஸ்டிச்சஸ் இந்த ரவுண்டில் இருக்கும். ஐவ் காட் 3 more ஸ்டிச்சஸ் லெஃப்ட். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ், ரிமைனிங் இருக்கிற 2 சிங்கிள் க்ரோஷேலையும் ஒன்றுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதோட இந்த 2வது ரவுண்ட் முடிஞ்சிடும். இதில் 8 ஸ்டிச்சஸ் இருக்குது. ரவுண்ட் 2 போட்டு முடித்ததுக்கப்புறம் ரவுண்ட் 3ல் எந்தவித இன்க்ரீஸும் கிடையாது, சுற்றி சிங்கிள் க்ரோஷே தான். ஸோ தேட் மேக்ஸ் 8 சிங்கிள் க்ரோஷே இன் திஸ் ரவுண்ட். அடுத்ததாக ரவுண்ட் 4லேருந்து நம்ம ஹீல் போர்ஷன் ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஃப்ரண்ட் சைடில் ஒர்க் பண்ணாமல் பின்னால் இந்த குதிகால் பகுதியை மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக போட்ட சிங்கிள் க்ரோஷே விட்டுருங்க. அடுத்து இருக்கிற இந்த 3 ஸ்டிச்சில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த 3 ஸ்டிச்சுக்குள்ளேயுமே ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை ஃபினிஷ் பண்ணிடலாம். திரும்பி ஒர்க்கை டர்ன் பண்ணிவிட்டு இப்போ போட்ட ஸ்லிப் ஸ்டிச்சை விட்டுருங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்கு மேலே தான் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். அந்த 3 ஸ்டிச்லேயுமே சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம முந்தின ரோவில் போட்ட சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் இருக்கும், அதுக்கு மேலே ஒர்க் பண்ணாமல் அதோட பாடி ஆஃப் த ஸ்டிச்சில் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ இங்கே முன்னால் இருக்கிற ஸ்டிச்சஸ்க்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஃப்ரண்ட் லூப்ஸ்குள்ளே மட்டுமே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி, இங்கே முன்னாலேயும் ஒரு 3 ஸ்டிச் இருக்கும், அதுக்குள்ளே ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுருங்க. கடைசியாக இந்த இடத்துல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடம் இருக்கும், அங்கேயுமே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுடலாம். அடுத்ததாக ரவுண்ட் 6ல் இருந்து ரவுண்ட் 11 வரைக்கும் சுற்றி சிங்கிள் க்ரோஷே தான். ஒரு ரவுண்ட்லேயும் 8 ஸ்டிச்சஸ் இருக்கும், அதை போட்டுட்டு வந்துடுறேன். ஸோ ரவுண்ட் 11 வரைக்கும் போட்டாச்சு. இதுக்கு அடுத்து ஒரு இன்க்ரீஸ் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச் ஒரு இன்க்ரீஸ், which means I'll be making 2 single crochet in the same stitch. அதுக்கு அடுத்து 3 single crochet. ஏன்னா இதே பேட்டர்னை திரும்பி இந்த ரவுண்டில் ரிப்பீட் பண்ணணும். ஒரு இன்க்ரீஸ் அண்ட் 3 சிங்கிள் க்ரோஷே போட்டோம்னா நம்மளுக்கு 10 ஸ்டிச்சஸ் இருக்கும் இந்த ரவுண்டில். இதுக்கப்புறம் ரவுண்ட் 13லேருந்து ரவுண்ட் 15 ஒரு 3 ரவுண்டுக்கு சுற்றி சிங்கிள் க்ரோஷே தான். ஒரு ரவுண்ட்லேயும் 10 ஸ்டிச்சஸ் இருக்கும்.
ஸோ அதோட கால் செஞ்சு முடிச்சிட்டோம். அதே மாதிரி இன்னொரு காலும் செஞ்சுக்கோங்க. ரெண்டாவது கால் செஞ்சதுக்கப்புறம் இந்த நூலை வெட்டி விட வேண்டாம். அப்படியே நம்ம வந்து பாடியை கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ 2 காலையும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே கடைசியாக ஒர்க் பண்ண லெக் எடுத்துக்கோங்க. அதில் 2 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின் 2 போடுங்க. இந்த கால் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கடைசி ஸ்டிச்லேருந்து 4 ஸ்டிச் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 and 4. இந்த 4வது ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிங்க. Two, 3, and when you finish off இந்த ஃபர்ஸ்ட் leg finish off பண்ணுறப்போ முடிச்சு போட வேண்டாம். இப்படியே இந்த மாதிரி நூலை சும்மா வெளியில் எடுத்து விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. முடிச்சு போட்டோம்னா அந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பல்கியாக இருக்கும். அண்ட் 4th ஸ்டிச். இதுக்கப்புறம் ரிமைனிங் இந்த காலில் 6 ஸ்டிச்சஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணிடலாம். ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இந்த காலில் நம்ம இன்னும் 6 சிங்கிள் க்ரோஷே போடணும். இந்த காலில் சுற்றி ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணிட்டோம். திரும்பி இப்போ செயின் 2 போடணும். இப்போ இந்த காலில் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். செயின் 2 இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளேயே திரும்பி ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிங்க. ஸோ இந்த காலில் ரிமைனிங் 8 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ 8 சிங்கிள் க்ரோஷே போட்டோம்னா 2 காலையும் ஜாயின் பண்ணிட்டோம். So now we have 24 stitches in the round. இந்த காலில் சுற்றி 10, இந்த காலில் சுற்றி 10, நடுவில் இங்கே ஒரு செயின் 2, இந்த பக்கம் பின்னால் ஒரு செயின் 2. That makes 24. இதுக்கப்புறம் நம்ம பாடி ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.